இன்றைய தினம் அறந்தாங்கி முஹைதீன் ஆண்டவர் பெரிய பள்ளிவாசலில் நோம்பு கஞ்சி வழங்கும் நிகழ்வில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இஸ்லாமியர்களுடைய ரமலான் மாதத்தினுடைய முக்கிய பானம் அப்படின்னா நோம்பு திறந்ததோட முதல்ல குடிக்கிறது நோம்பு கஞ்சி தான். இந்த நோம்பு கஞ்சி எப்படி உருவாக்கப்பட்டது, எப்படி இந்தியாவுக்குள்ளே இது வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு காலத்தில் ஏமன்லேருந்து அரபு நாடுகள்லேருந்து தொழில் ரீதியாக வர்த்தகர்கள் அங்கிருந்து இங்கேயும் இங்கேருந்து அங்கேயும் போய் கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் அவங்க இங்கே நோன்பு துறப்பதற்காக அது போன்ற கஞ்சிகளை தயார் செய்து இந்தியர்களுக்கும் கொடுத்து அது மிகவும் பிடித்து போய் அதற்கு பிறகு இந்தியாவின் தென் இந்தியாவில் அலுமியதுமே கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா போன்ற ஊர்களில் இந்த நோன்பு கஞ்சிங்கிறது பிரசித்தி பெற்ற ஒன்றாயிருது. இதில் ரெண்டாவது வெங்காயம், மசாலா, வெந்தயம், தேங்காய் பால் இதெல்லாம் நம்ம சேர்க்கறனால காலையிலிருந்து நோன்பு வைத்து இரவு நோன்பு திறக்கும் வரைக்கும் அந்த வயிறு ரொம்ப எம்டியாக காலியாக இருக்கும். அந்த வயிறு புண்ணை ஆற்றுவதற்கும் வயிறுக்கு ஒரு ஊட்டச்சத்து கொடுப்பதற்கும் பல மசாலாக்களை சேர்த்து இந்த நோன்பு கஞ்சி ஒரு அழகான ஒரு சூழலை ஏற்படுத்தி அந்த வயிறு எந்தவித பாதிப்படையாமல் அந்த ஒரு சோர்வு இல்லாமல் ஒரு நல்ல ஒரு உற்சாகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறது. இது மட்டும் இல்லாமல் ஏழை எளியவர்கள் யாராக இருந்தாலும் நோன்பு திறப்பதற்கு உணவாக இது அனைத்து பள்ளிவாசல்களிலும் வழங்கப்படுகின்றது. இதற்காக தமிழக அரசு கூட இதற்காக மானியமாக இதற்கான அரிசிகளையும் வழங்குகிறார்கள். மேற்கொண்டு அந்தந்த நிர்வாகத்தில் இருக்கிறவர்களும் அதற்கான செலவுகளை முன்னின்று செய்து அனைவருக்கும் சமத்துவமான இந்த நோன்பு கஞ்சி எப்பொழுதும் தமிழகம் மட்டுமல்ல தென்னிந்தியாவில் அனைத்து பள்ளிகளிலும் இலவசமாக அனைத்து ஏழை எளிய மக்களுக்கும், இஸ்லாமியர்களுக்கும் மற்றும் அனைத்து சமூக மக்களும் இங்கே வாங்கி கொண்டு போகிற காட்சியை நம்ம பார்ப்போம். ஏன்னா இங்கே நம்ம முஸ்லீம் தான் வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இது சமத்துவமான ஒரு கஞ்சி. இது நாம் மற்ற மதத்தினர்கள் வரும்பொழுதும் அவங்களும் வாங்கி எப்பொழுதுமே சொல்லுவாங்க, இந்த மாதிரி நோன்பு வந்தாலே நோன்பு கஞ்சி எல்லாருமே கொடுத்துருக்கதான் நம்ம பகுதியில் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அது மாதிரி தான் இங்கேயும் சமத்துவம் நிறைந்த இந்த நோன்பு கஞ்சி இந்த பகுதியில் உள்ள அத்தனை பேர்களுக்கும் வழங்கப்படுகின்றது. நிறைய மதத்தவர்களும் இங்கே வாங்கி பயனடைகிறார்கள். நோன்பு கஞ்சியின் மகத்துவம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றாக அமைகிறது.